Admissions open. Francis Xavier Engineering College, வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கும் நிலையில் இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் நம்மோடு நேரலையில் இணைகிறார். சுரேஷ், இப்போ நீங்க அரசு தேர்வுகள் இயக்ககம் முன்னாடி இருக்கீங்க. தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தேர்ச்சி விகிதம் என்ன, விவரங்கள் என்ன வெளியிடப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க. தற்போது நாம் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேர்வுகள் அந்த இயக்ககத்துக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். தற்போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. மாணவர்கள் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருந்தார்கள். இந்த தேர்வில் ஏறத்தாழ 9,14,320 மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். அதில் மாணவ மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள். அந்த மாணவர்களை பொறுத்தவரை 4,55,000 மாணவர்களும் 4,59,000 மாணவிகளும் இந்த தேர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்வு சதவீதம், அதாவது தேர்ச்சி சதவீதம் பொறுத்தவரை 91.39, அதாவது 91.39% தேர்ச்சியை எட்டியிருக்கிறார்கள். இந்த தேர்வில் தேர்வு எழுதிய மாணவர்கள் பெருமளவில், அதாவது 90% மேல் தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை பொறுத்தவரை 90.01% இந்த தேர்ச்சி சதவீதம் இருந்த நிலையில் அதைவிட இந்த ஆண்டு கூடுதலாக தேர்ச்சி சதவீதம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டும் வழக்கம் போல மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மாணவர்களை விட, அதாவது 6.50% கூடுதலாக மாணவிகள் தேர்ச்சி சதவீதத்தை எட்டியிருக்கிறார்கள். மாணவிகளை பொறுத்தவரையில் 4,30,000 பேர் இந்த தேர்ச்சியை எட்டியிருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் 4,04,000 மாணவர்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்வு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்தது. 20ஆம் தேதி வரை இந்த தேர்வு நடந்த நிலையில் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தம் பணி வேகமாக நடைபெற்று கடந்த 8ஆம் தேதி பிளஸ் 2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் காலை 10 மணி அளவில் சரியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் மதியம் பிளஸ் 1 தேர்வுகளும் வெளியாக இருக்கிறது. நம் 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரையில் தேர்ச்சி சதவீதம் என்பது நம் முறை குறிப்பிட்டது போல 91 கடந்து, அதாவது 91.39% தேர்ச்சியை எட்டியிருக்கின்றன. அரசு பள்ளி வாரியாக பார்க்கும்போது அரசு பள்ளிக்கு இந்த தேர்ச்சியானது 87.45% தேர்ச்சியை எட்டியிருக்கிறது அரசு பள்ளிகள். அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தவரை 92.20, அதாவது 24% தேர்ச்சி எட்டியிருக்கிறது. சுயநிதி பள்ளிகள், தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் 97.38% இந்த தேர்ச்சி எட்டியிருக்கிறது. நாம் கணித பாட வாரியாக தேர்ச்சி சதவீதத்தை பார்த்தா மொழி பாடம், தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில் 95% தேர்ச்சி எட்டியிருக்கிறது. ஆங்கிலத்தில் 98% மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கணிதத்தை பொறுத்தவரை 95.54% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அறிவியல் பாடத்தில் 95.75% மாணவ மாணவிகள் தேர்ச்சி எட்டியிருக்கிறார்கள். சமூக அறிவியல் பாடத்திலும் அதேபோல் 95.83% பேர் தேர்ச்சி எட்டியிருக்கிறார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் 100க்கு 100% பெற்ற மாணவர்கள் தமிழ் பாடத்தில் யாருமே பெறவில்லை. ஏனால் தமிழ் பாடத்தில் மொழி பாடம் என்பதன் காரணமாக அதில் தேர்ச்சி 100க்கு 100 பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த முறை 100க்கு 100 தமிழ் பாடத்தில் யாருமே பெறவில்லை. ஆங்கில பாடத்தை பொறுத்தவரை 89 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் கணித பாடத்தில் 3649 மாணவ மாணவிகள் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அறிவியல் பாடத்திலும் 3584 மாணவ மாணவிகள் எட்டியிருக்கிறார்கள். சமூக அறிவியல் பாடத்தில் 320 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்களை பொறுத்தவரையில் தேர்வு எழுதியவர்களில் 89.77% பேர் தேர்ச்சி எட்டியிருக்கிறார்கள். அதாவது 9703 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சிறைகளை பொறுத்தவரை சிறைகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளும் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியிருந்தார்கள். அவர்கள் 264 பேர் இந்த சிறைவாசிகள் தேர்வை எழுதிய நிலையில் 112 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதோட தேர்ச்சி சதவீதம் 42.42% உள்ளது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு நாம் முன்னாடியே குறிப்பிட்டது போல தேர்ச்சி சதவீதம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த ஆண்டில் 90.1% என்று இருந்த நிலையில் இந்த ஆண்டு 91.39% அதிகரித்து காணப்படுகிறது. இது கடந்த அந்த கொரோனாக்கு பிறகு 2 ஆண்டுகள் இந்த கொரோனா காரணமாக முறையாக நமக்கு தேர்வுகள் நடத்தப்படாத இருந்த நிலையில் 100க்கு 100 அந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டது. அதாவது அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். அதன் பிறகு தற்போது இந்த தேர்ச்சி சதவீதம் படிப்படியாக உயர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டு 90.1%, இந்த ஆண்டு 91.3% என அது கூடுதலாக தேர்ச்சி சதவீதம் வந்திருக்கிறது. வழக்கம் போல இந்த ஆண்டும், அதாவது 6% மேல் மாணவிகள் தேர்ச்சி பெற்றதை நாம் பார்க்க முடிந்தது. மாநில அளவில் பார்க்கும்பொழுது பல்வேறு 38 மாவட்டங்களில் இந்த தேர்ச்சி சதவீதம் அதிகப்படியாக பார்க்க வேண்டுமென்றால் 97% மேல் தேர்ச்சி பெற்று இந்த ஆண்டும் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. 97.67%.
அதேபோல சிவகங்கை மாவட்டம் 97.53% இருக்கிறது. அது 2ஆம் இடத்தில் வந்திருக்கிறது. 96.22% 3வது இடத்திற்கு விருதுநகர் மாவட்டம் வந்திருக்கிறது. இந்த முறையும் விருதுநகர் மாவட்டம் 3 இடங்களில் பிடித்திருக்கிறது. பெரம்பலூர் வந்திருக்கிறது முதலிடத்தில். ஒவ்வொரு விவரங்களாக திரையிலும் நம்மளால் பார்க்க முடிகிறது. சுரேஷ்குமார், உங்களுடைய தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. Admissions open. Francis Xavier Engineering College, Vannarpete, Tirunelveli.